10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது 4 நபர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நபர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் அந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூபாய் 2 எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் செலவை காண்க. அதாவது குமார் அவரோட 4 ஃப்ரெண்டுகளுக்கு கடிதம் எழுதுறாரு. எழுதிட்டு அந்த 4 ஃப்ரெண்டுகளையும் இன்னும் 4 பேருக்கு லெட்டர் எழுதுங்கன்னு சொல்றாரு. இதே செயல்முறையை தொடருமாறு சொல்றாரு. இது 8 நிலைகள் வரைக்கும் தொடருது. ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஆகிற செலவு 2 ரூபாய். அப்படின்னா 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புனா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன செய்யணும்னா எஸ்என் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை 2ஆல் பெருக்குனீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? கண்டுபிடிப்போமா? தீர்வு எஸ்என் ஈக்குவல் ஃபஸ்ட்டு எத்தனை லெட்டர்ப்பா எழுதினாரு? 4 லெட்டர். 4 ப்ளஸ் அடுத்து அந்த 4 லெட்டரும் 4 லெட்டர் எழுதணும். 4 × 4 ப்ளஸ் அப்புறம் அந்த 4 லெட்டரும் 4 லெட்டர் எழுதினவங்க இன்னொரு 4 லெட்டர் எழுதணும். அப்போ 4 × 4 × 4 ப்ளஸ் டிட்டோ 8 உறுப்புகள் வரை. ஃபஸ்ட்டு நாளுக்கு அப்படியே 4 எழுதிடும். ப்ளஸ் நன்னாங்க 16 ப்ளஸ் நன்னாங்க 16 16 × 4 64. சரியா? 64 ப்ளஸ் டிட்டோ 8 உறுப்புகள் வரை. இங்கே 4 T1னும் 16 T2னும் 64 T3னும் எடுத்துக்கணும். சரியா? இங்கே A = 4. பொது விகிதம் R = T2/T1. அப்போ T2 என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 16 பை T1 என்ன கொடுத்துருக்காங்க? 4. சரியா? இப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா 1 நாங்க 4 நன்னாங்க 16. R = 4. N கொடுத்துட்டாங்க 8ன்னு. சரியா? அப்போ பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Sn = A × R⁻n−1 by R−1. n = 8னா இந்த ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 8ன்னு பிரதியிடணும். S8 = ஏயோட மதிப்பு 4 × ஆரோட மதிப்பு 4 பவர் 8 -1 by 4 - 1. 4 × 4 பவர் 8னா 4 8 தடவை போட்டு பெருக்கணும். என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 65,536ன்னு கிடைக்கும். -1 by 4 - 1னா 3ன்னு கிடைக்கும். சரியாப்பா? இப்போது 4 × 65,536லேருந்து 1 போச்சுன்னா 65,535. சரியா? பை 3. இப்போ அடித்து கொடுத்தோன்னா 1 3 3 ஈர் 3 6 1 3 3 மிச்சம் 2 இருக்குது 25 8 3 24 மிச்சம் 1 இருக்குது 13 4 12 மிச்சம் 1 இருக்குது 5 15. சரியா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 21,845ன்னு கிடச்சிருக்கு. 4 × 21,845 பெருக்கணும்னா S8 = 87,380ன்னு கிடைக்கும். சரியாப்பா? நமக்கு மொத்த கூடுதல் கிடச்சிருச்சு. ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு 2 ரூபாய் தேவை. அப்போ 87,380 லெட்டர் எழுதுறதுக்கு எவ்வளோ ரூபாய் தேவைன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னப்பா செய்யணும்? 2ஆல் பெருக்கிடணும். சரியா? கடிதம் எழுத ஆகும் மொத்த செலவு = 87,380 × 2 = 1,74,760. இது ரூபாயில் எழுதணும். சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.